கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய அநாதி சிநேகம் உங்கள் குடும்பத்தில் வந்து தங்குவதாகன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர் அநாதி சிநேகம் உள்ள தேவன். நிறைய பேர் காலையிலே எழும்பி உட்கார்ந்து என்னை நேசிக்க யாரும் இல்லை, என் அன்பு செய்ய யாரும் இல்லை, கவலையே படாதீங்க, இன்னைக்கு அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருந்து உங்களை நடத்தும். சரியா? சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார், எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 36:9. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியலை. ஏதோ நான் இருளுக்குள்ளேயே தான் கிடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பகலில் நடந்தாலும், லைட் வெளிச்சத்தில் நடந்தாலும், லைட் வெளிச்சம் உள்ள அறைக்குள்ளே இருந்தாலும் ஏதோ ஒரு இருள் என்னை சூழ்ந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு அனுபவத்தில் நான் இருக்கிற மாதிரி தெரியுது. இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு பாரம் என்னை அழுத்திட்டு இருக்கு, என்னன்னே தெரியலை என்று சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வெளிச்சம் உன்மேலே உதிக்கிறது, இனி நீ வெளிச்சத்தை காண்பாய். உன்னுடைய இருட்டறையின் அனுபவங்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். இருட்டறையின் பாவ வாழ்க்கைக்கும் முடிவு, இருட்டறையின் அவமான வாழ்க்கைக்கும் முடிவு, இருட்டறையின் டிப்ரெஷன் வாழ்க்கைக்கும் முடிவை கொண்டு வந்து தெளிந்த புத்தியை கொடுத்து, தெளிந்த யோசனைகளை கொடுத்து இனி தெளிவா நடக்க கர்த்தர் உதவி செய்வார். நேத்தைக்கு வரைக்கும் ஒரு புத்தி தெளிவே உனக்கு இல்லை, ஏன்னா உன் புத்தியை மழுங்க பண்ணிட்டான் சாசவன். உன் புத்தியை கட்டி வச்சுட்டான், உன் மைண்டை கட்டி வச்சுட்டான். எதையுமே உன்னால் சுதந்திரமாக செய்ய முடியலை, யோசிக்க முடியலை. நல்லா இருந்தேன், எனக்கு என்ன ஆச்சு யோசித்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நல்லா இருந்த உன்னை பழையபடியும் நல்ல ஆக்க ஆண்டவருடைய வெளிச்சம் இப்பொழுது உண்மையிலே விழுகிறது. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது இருள் விலகி உலகத்தில் வெளிச்சம் வந்ததான். இன்னைக்கு அந்த வெளிச்சம் உண்மையில உதிக்கிறது. இனிமேல் நீ வெளிச்சத்தை காண்பாய். நேற்றைக்கு வரைக்கும் உனக்கு இருட்டு தான் பிடிச்சிருந்திருக்கும், ஆனால் இன்னைக்கு பிறகு இல்லை, வெளிச்சம்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நீ சொல்லத்தக்கதாக இருட்டறையில் கிடந்து அழுது கொண்டிருக்கிற நீ வெளிச்சத்துக்கு வருவாய். ஏன் இருட்டறையில் கடந்த? கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியலைன்னு தானே. இன்னைக்கு தேவனுடைய வெளிச்சம் உண்மையில உதிக்கும் பொழுது கடன்களை அடைக்க வழியும் கூடவே பிறக்கும். ஏன் இருட்டறையில் கிடக்கிற? அடுத்தவங்களை பார்க்க உனக்கு பிடிக்கல. உனக்கு ஒரு குழந்தை இல்லாததுனால தானே எல்லாரும் கேட்பாங்க, என்னாச்சு, விசேஷம் உண்டான்னு. இதுக்காக தானே நீ ஃபங்க்ஷன் கூட போகாமல் இருக்கிற, அதுக்காக தானே நண்பர்களை கூட பார்க்காம இருக்கிற, அதுக்காக தானே வெளி உலகத்துக்கு வரமாட்டேன்ற, அதுக்காக தானே நீ ஆலயத்துக்கு கூட போகாமல் உன்னை நீ முடக்கி கொண்ட இருட்டறையில் கிடக்கிற. இன்றைக்கு என் ஆண்டவருடைய வெளிச்சம் உண்மையில உதிக்கிறது. அந்த வெளிச்சத்தோட சங்கீதம் 17:14 பரலோகத்தின் திரவியமும் உன் கற்பத்துக்குள்ளே இறங்குகிறது. நீ புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைஞ்சி நீ வெளிச்சத்துக்கு வந்து கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார்னு பட்டியல் போட்டு சொல்லுவீங்க. ஸோ ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம், பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். வேலை கிடைக்கல, அதனால பதில் சொல்ல முடியல, இருட்டில் கிடக்கிறியா? இன்னைக்கு உண்மையில ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நல்ல ஒரு ஆசீர்வாதமான வேலை, அரசாங்க வேலை, வெளிதேசத்து வேலையை கர்த்தர் கொடுத்து என்னை எல்லாருக்கும் முன்னால நீ பிரகாசிக்கத்தக்க உதவியை செய்வான். சரியா? நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரர் ஜோசப் ஃப்ரம் நாகர்கோயில். என்னுடைய 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை டயாலிசிஸ் செய்து வந்தேன். என்னுடைய வாழ்க்கையே இருளாக காணப்பட்டது. என்னுடைய மனைவி டயாலிசிஸுக்கு போகும் முன்னால் என்னை நாகர்கோயில் ஜெப மையத்திற்கு அழைத்து சென்று ஜெப ஊழியரிடம் ஜெபிக்க சொன்னார்கள். அவர் ஜெபித்த போது, உங்களுடைய சிறுநீரகங்கள் நன்றாகிவிட்டது, புதிதாகிவிட்டது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும் விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்துவிட்டார் என்று சொல்லி ஜெபித்தார். அதன் பிறகு மருத்துவர் என்னை ஸ்கேன் பண்ணி பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு 2 சிறுநீரகங்களும் நன்றாக செயல்படுகிறது, இனி டயாலிசிஸ் தேவையில்லை என்று சொல்லி என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. நான் இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால
மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்களா? இந்த டயாலிசிஸ்னால கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால இருட்டடைஞ்ச இடத்துல கிடந்தாராம். வாழ்க்கையே இருண்டு போன நிலைமை. ஆனால் தேவனின் அன்பு ஜெப மையத்திற்கு வந்தார், ஜெபம் பண்ணார், வாழ்க்கை பிரகாசம் ஆயிடுச்சு. உங்களுக்காக சென்னை, நாகர்கோயில், கோயம்புத்தூர், மும்பை பகுதிகளிலே நம்முடைய தேவனின் அன்பு ஜெப கோபுரங்கள் காலை 9 மணி முதல் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுபோல திரளான ஜனங்கள் நிறைய பேர் வர்றாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அங்கே இடம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் எங்களுடைய இந்த ஜெப கோபுரங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்கிட்டு எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே வந்து அதை அடைக்கலப்பட்டணுன்னு சொல்லுவோம். உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், கண்டிப்பாக இது போன்ற அற்புதங்கள் நடக்கும். டயாலிசிஸில் இருக்கிறீங்களா, இல்லைன்னாச்சுன்னா வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்க. ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தேவனின் அன்பு ஜெப கோபுரங்களிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்துட்டு இருக்கிறார். டெய்லி அன்னதினமும் ஜனங்கள் வந்து காலையிலேருந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. எக்கச்சக்கமான சாட்சிகள். நாங்கள் இங்கே மங்கள வார்த்தையில் வாசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான், மிஞ்சி போனால் டெய்லி 1 மாதத்துக்கு 30 தான் சொல்ல முடியும். 30 அல்ல, எக்கச்சக்கமான சாட்சிகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இருட்டறையில் கிடந்து அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்து அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வார். அவருடைய இருள் விலகட்டும், பாவம் என்கிற இருள் விலகட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானம் என்கிற இருள் விலகட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அறியாமை என்கிற இருள் விலகட்டும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனை என்கிற இருள், கடன் என்கிற இருள் விலகட்டும். இன்னைக்கு பிறகு என் பிள்ளைங்க வெளிச்சத்தில் நின்று வெளிச்சத்தின் தேவனுடைய தயவினால பிரகாசமாய் ஜொலிக்க, எழும்பி பிரகாசிக்க, என்னுடைய வேலையிலே, ஊழியத்திலே, இவருடைய தொழிலிலே நல்ல பெயரோடு புகழோடு வாழ நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நீர் நினைத்தரலாம். சங்கீதம் 119:76 படி, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் உங்களை தேற்றட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.